ஹாய் ஹலோ பார்க்க வந்தவங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயர் கண்டினியூட்டி அது எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒயர் கண்டினியூட்டினா இப்போ ஏதோ ஒரு மிஷின் இருக்குது, இல்லை ஒரு இடத்துல ஒயர் கட் ஆகிருக்குன்னா அதை இப்போ நம்ம கரண்ட் வச்சு செக் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில இடத்துல செக் பண்ணலாம், ஒரு சில இடத்துல செக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி செக் பண்ண முடியாத இடத்துல, இப்போது ஒரு இடத்துல கண்டினியூட்டி இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கண்டினியூட்டியை எடுத்து வச்சு இந்த ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் செக் பண்ணோன்னா அதோடைய கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னா கரெக்டாக அதோடைய லைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா சவுண்டு வரும். அது கட் ஆகிருக்கு ஏதோ ஒரு இடத்துலனா அதோடைய சவுண்டு வராது. ஸோ அதான் ஒயர் கண்டினியூட்டி எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது 9 வோல்ட்டு இது பஸர். இது பஸர் 9 வோல்ட் பஸர் ஒன்று, அப்புறம் 9 வோல்ட் பேட்டரி அது ஒன்று, அப்புறம் நம்மளுக்கு 2 பென்சிலும் தேவைப்படுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த கண்டினியூட்டியை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பஸர் நல்லா ஒர்க் ஆகுதான்னு முதல்ல நார்மலாக செக் பண்ணி பார்த்துடலாம். இது ப்ளஸ் மைனஸ் மாற்றி வைக்கணும். கரெக்டாக நம்ம மைனஸ் ப்ளஸில் வச்சுனா தான் இது ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வச்சதில் ஒர்க் ஆகலை, இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ நல்லா கேட்கும். ஓகே, செக் பண்ணது கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ப்ளஸ் மைனஸில் எப்படி பார்த்து கொடுக்கணும்னு சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி எதுவோ பார்த்து அதில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இது எதுன்னு நானே மறந்துட்டேனே. ஓகே, இதுதான் நம்ம செக் பண்ணதில் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் இப்படி வச்சா மட்டும்தான் அது கேட்கும், இல்லைனா கேட்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும், அதாவது பேட்டரியிலேருந்து ஒரு கண்டினியூட்டிக்கு ஒரு ஒயரில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி நான் இதில் டேப்பு போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப் அடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு இந்த 2 ஒயர் இருக்குல்ல, அந்த 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் ஒரு சுவிட்சை நம்ம சேர்த்துக்கலாம். சுவிட்சை எதுக்குன்னா, சப்போஸ் இப்போ நம்மளுக்கு இதை ஆஃப் பண்ணி வச்சா ஆன் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம இது இப்போ நார்மலாகவே இருக்கும்போது டச் ஆச்சுன்னா சவுண்ட் வரும். இதுவே சுவிட்ச் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் ஒரு சைடில் மட்டும் சுவிட்சை நம்ம ஒரு அந்த ஒயரில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சால்ட்ரிங்லாம் கூட வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இப்படி முடுக்கி இப்படி வச்சுக்கலாம். ஒரு சைடு மட்டும் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே லென்த்தில் 2 ஒயர் ஒரே லென்த்தில் 2 ஒயர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ண போகிறதுக்கு, வெளியில் வர போகிறதுக்கு அந்த ஒயர் இதுதான். ஸோ அந்த மாதிரி 2 ஒயராக எடுத்துக்கலாம். அதை ஒன்றுத்தை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், இதோடைய இந்த சுவிட்சோடைய இன்னொரு எண்டில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு சுவிட்சோடைய இன்னொரு எண்ட்லேயும் இந்த மாதிரி உள்ளே நுழைச்சி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஒரு ஒயர் வந்துடுச்சா. இப்போ இந்த 2 ஒயர் வரைக்குமே வச்சு பார்ப்போமே. கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த ஒயர் வந்து லென்த்தாக வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த ஒயரையும் வந்து லென்த் ஆக்கிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 ஒயரையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஜாயின் பண்ணி இதுலேயும் வந்து ஒரு டேப்பு போட்டுடலாம். ஸோ இதோடைய ஒர்க்கு வந்து நம்மளுக்கு 90% முடிஞ்சிச்சு. இது வந்து இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக இதை வந்து ஆஃப் பண்ணி, இங்கே பாருங்கள், இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் வரல, ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் சுவிட்சை வந்து போடலான்னு சொல்லிட்டு போட்டது. இப்போ இது வந்து இந்த 2 ஒயர் மட்டும் நம்மளுக்கு வெளியில் வந்துடுச்சுன்னா இது எல்லாமே வந்து வெளியில் சும்மா இப்படி இருக்கிறதுக்கு இதை நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அது உள்ளே வந்து இதை எல்லாத்தையுமே பக்காவாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அட்டைப்பெட்டியிலே உள்ள ஒரு பாக்ஸு. அதில் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி இந்த சுவிட்சு மட்டும் வெளியிலேயே வரா மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த சுவிட்ச் வரைக்கும் இதில் வந்து பக்காவாக ஃபிட்டாக வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து உள்ளே வச்சு இந்த சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பாக்ஸ் உள்ளே வந்து இதையும் பேட்டரியும் வச்சுட்டு நம்ம வந்து அந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். 2 ஒயர் மட்டும் இந்த 2 ஒயர் வெளியில் வரா மாதிரி எடுத்துகிட்டு அந்த மீதி எல்லாத்தையும் உள்ளே வச்சு கனெக்ட் பண்ணிடுவோம். கீழே வந்து அந்த 2 ஒயர் வர்றதுக்கும் நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ 2 ஒயர் இதில் வந்து 2 ஒயரும் வெளியில் வரா மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெளியில் வர வேண்டிய அந்த 2 ஒயரும் வெளியில் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து சுவிட்சுக்கும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இதையும் உள்ளே வச்சு கரெக்டாக போட்டால் சவுண்ட் வர மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அந்த பொருளை வந்து பேட்டரியும் பஸரையும் உள்ளே வச்சிட்டோம், நம்ம வந்து வெளியில் கேட்குற மாதிரி. ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம இதையும் க்ளூ மேலே வந்து ஓப்பன் பண்ணாத அளவுக்கு ஒரு இது வச்சு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுவிட்சு வெளியில் பிச்சுட்டு வராத அளவுக்கு ஃபெவிக்விக் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒட்டிட்டு இதுக்கும் சும்மா கொஞ்சோண்டு, ஏன்னா அந்த ஒயர் வந்து உள்ளேருந்து பிச்சுக்கிட்டு வராமையும் இருக்கிறதுக்காக நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எதுக்கு அந்த பென்சில் அப்படின்றது வந்து பென்சிலில் இருக்கிற கார்பன் வந்து கரண்ட்டை வந்து நல்லாவே இது பண்ணும். ஸோ இதை வந்து ரெண்டுத்தையும் ஒரே ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பென்சிலை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பென்சில் மட்டும் ஒரு பென்சிலை வந்து 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணுறது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 பென்சிலாகவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நல்லா பெரிய ஒயராக இருக்கிறதுனால நான் ஒரே பென்சிலை வந்து 2ஆக கட் பண்ணி நான் 2 சைட்லேயுமே நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நல்லா ஷார்ப்பாக சீவிக்கலாம் பென்சிலை. இந்த மாதிரி ரெண்டு சைடுமே சீவிக்கலாம். ஸோ இன்னொரு பென்சிலையும் அதே மாதிரி சீவிக்கலாம். இந்த மாதிரி 2 பென்சிலையுமே 2 சைடும் சீவிட்டு
ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லா பென்சிலில் வந்து அந்த கார்பனில் படுற மாதிரி ஒயர் வந்து நல்லா இதில் வந்து இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி நல்லா வச்சு நம்ம டேப் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை சுற்றிட்டு ஆப்போசிட்டில் ஒயர் இப்படி வர வச்சு அதுக்கப்புறமேட்டு நல்லா நிறைய சுற்றிக்குங்க. நல்லா எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே சுற்றி வச்சுக்கோங்க. நம்ம சுற்றி கட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடுமே ரெடி பண்ணியாச்சு. எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பென்சில் வச்சோன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல ஒயரை வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பென்சிலை வச்சு இது பாருங்க. இப்போ ஆஃபில் இருந்துச்சு இவ்வளோ நேரம். சரி, ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு வைக்கிறேன். பார்த்தீங்களா சவுண்டு வருதா? ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சா வராது. ஸோ நம்மளுடைய ஒயர் கண்டினியூட்டி செக் பண்ணுறது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு ஒயரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒயரை பாருங்கள், ஒரே லென்த்தில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சைட்லேயும் இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு ஒயரில் நம்ம இதை வந்து டச் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து சுவிட்சை போடல. ஸோ இந்த மாதிரி ஸோ இதுக்கு வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது அந்த ஒயரில். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒயரை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கட் பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கும் இதை பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணலை, உள்ளே மட்டும் ஏதாவது கட் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒயர் வந்து விட்டுற மாதிரி நான் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு சில நம்ம இது பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒயர் வந்து கட் ஆகிடுச்சுனா தான் ஒர்க் ஆகாது. இது கட் ஆகவே இல்லை. ஸோ நம்ம வந்து சுத்தமாகவே கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சுத்தமாக கட் ஆகிடுச்சு. நான் வேறு ஒயரில் வந்து நான் பண்ணுறேன். நம்ம 2 லென்த்தான ஒயரையே எடுத்துக்கலாம். இந்த லென்த்தான ஒயர்லேயே இதுக்கும் கண்டினியூட்டி வருதா? ஏன்னா இதில் எவ்வளோ லென்த்தான ஒயராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து நல்லாவே காமிக்கும். ஸோ இதில் வந்து நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் யூஸ் ஆகும் நல்லாவே. நம்ம இன்றைக்கி செஞ்ச கண்டினியூட்டி நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம வந்து சின்ன போர்டு, அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினுடைய உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டுங்களுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து கட்டிங் மிஷின் இருக்குன்னா கட்டிங் மிஷினுடைய அந்த சென்டரில் வர ஃபீல்ட் காயில் வந்து கண்டினியூட்டி வரலனாலும் அந்த மாதிரி சின்ன பொருளுக்கெல்லாம் வந்து கண்டினியூட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஸோ நம்ம ஒரு கண்டினியூட்டி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.